ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆனந்தீஸ் கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாகில் வந்து எனக்கு 5th மந்த்து ஒவ்வொருத்தவங்க ஊரில் பூ முடித்தல் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஊரில் வந்து களிக்கிண்டி போகிறதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் களிக்கிண்டி போகிறதுன்னு தான் சொல்லுவாங்க. நான் அம்மா 3:30க்கெலாம் எந்திரிச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா என்னை எந்திரிக்க வேணான்னு தான் சொன்னாங்க. நான் தான் அம்மா பாவமேன்னு சேர்ந்து எந்திரிச்சேன். எங்கள் பாட்டி எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி, முட்டைக்கோசு, சாம்பார் இது தான் ரெடி பண்ணேன். மற்றபடி எல்லாமே எங்கள் அம்மா தான் ஒத்தாளாக ரெடி பண்ணாங்க. ஸ்மால் ஃபங்க்ஷன் அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பண்ணிக்கலாம், பெரிய வளகாப்புக்கு வந்து வெளியில் ஆர்டர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாமே செஞ்சிட்டு இருந்தோம். செஞ்சிட்ருக்கும்போதே எங்கள் சித்தி எங்கள் அம்மாவோட தங்கச்சியும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா வந்து புளியெலாம் ஊற வச்சுட்டு புளி காய்ச்சலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. 3:30க்கு எழுந்திரிச்சு தக்காளி சாப்பாடு, இது புளி சாப்பாடு, அதுக்கப்புறம் அது வந்து முட்டைக்கோஸ் பொரியல், இது வந்து ரசம், இது சாம்பார், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு, அதுக்கப்புறம் பாயாசம், தயிர் சாதம் வந்து மம்மி கிச்சனில் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே களி கிண்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் ரெடியாகி உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களே கொஞ்சமாக வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய மாமியாவும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து அந்த வளையல் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த வேப்பந்தலையிலே வளையல் மாதிரி பண்ணுவாங்க. வேப்பந்தலை இல்லை, அந்த வேப்பங்குச்சியில் அதுதான் 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வம்பிழுத்துட்டு இருந்தேன், களிக்கிண்டி போகிறதுக்கெலாம் இதெல்லாம் பின்னுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி வந்து வெளியில் போய் ரிலேஷன்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க போயிட்டு இருந்தாங்க. மேடம் வந்து அவங்களே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதனால் அவங்களே வீடியோ எடுத்தாச்சு. அவங்க தான் ஆல் இன் ஆல் நிறைய வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு லீவே கிடைக்கல. ஆனால் எனக்காண்டி கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டாங்க. 1000 இருந்தாலும் நம்ம கூட பிறந்த தங்கச்சி தானே நமக்கு. எனக்கு எல்லா வேலையும் பார்க்குறது அவங்க தான். அவங்க சொல்லுவாங்க, என்னை தொல்லை பண்ணுறதுக்குன்னே பிறந்திருக்க நீ கல்யாணம் பண்ணி போய் கூட என்னை நீ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தா வந்துடுச்சு பாருங்கள் எங்கள் வீட்டோட குட்டி இளவரசி. எங்கள் அம்மா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ரெட்டை குடுமி போட்டு. அது அவங்க ஊருக்கு போயிருந்துச்சு, அப்போ தான் வந்துச்சு. வந்தோடனே இங்கே வந்துட்டாங்க. இதான் எங்கள் அத்தை, இதுதான் அந்த குட்டி இளவரசியோட அம்மா, என் தங்கச்சி. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் சாமி கும்பிட்டுட்டு துண்ணூறுலாம் போட்டு விட்டாங்க. இதில் வந்து இந்த குட்டி இளவரசி கத்துவாங்க, ஓ ஆ அப்படின்னு சொல்லி. எனக்கு அது வந்து வீடியோவில் வந்து வால்யூம் ஆட் பண்ணணும்னு ஆசை தான் அவங்க கத்துறதெல்லாம். ஆனால் இடையில நிறைய கிராஸ் டாக் வரும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். சரியாக கத்துறாங்க மேடம். யாராவது கண்டுக்காமல் போனால் ஓய் ஆய் அப்படின்னு சொல்லி மிரட்டி உருட்டி நம்மளை அடிக்கிறது, சட்டு சட்டு சட்டுன்னு அடிக்கிறது. என்கிட்ட வர்றதில்லை, அவங்க அப்பா கிட்ட தான் போகிறது. ஃபஸ்ட்டெல்லாம் என்கிட்ட தான் வருவாங்க, அவங்க அப்பா பார்த்தா அழுகுவாங்க. இப்போ என்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு ஒரு பொருளாக எடுத்து வெளியில் வச்சாங்க. இதுதான் எங்கள் சித்தி விளக்கேற்றிட்டு இருக்காங்க பாருங்கள், எங்கள் அம்மாவோட தங்கச்சி. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை நிறைய பேர் துண்ணூறு போட்டு விட்டாங்க. இவங்க தான் என் மாமியார். அவங்களும் சாமி கும்பிட்டு நிறைய பேர். அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்க எங்கள் அப்பாவோட அம்மா, அவங்களும் சாமி கும்பிட்டு துண்ணூறு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இது வந்து நான் களிக்கிண்டி போகிறேன்னா சும்மா ஒரு 4 பேர் வளையல் போட்டு விடுவாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இது அப்படியே வளைகாப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வளைகாப்பில் நிறைய தட்டு வைப்போம், நிறைய வளையல் இருக்கும், நிறைய சாப்பாடு செய்வோம். இது வந்து குட்டி வளைகாப்பு. என்னை பொறுத்தவரை இது வந்து குட்டி வளைகாப்பு தான். அப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன பிள்ளையில உட்கார வச்சு தான் வளையல் போடணுமா. அது வந்து எங்களுக்கு தெரியல. வளைகாப்பில் தெரியும், இதுலேயுமா அப்படி உட்கார வச்சு போடுவாங்கன்னு தெரில. அப்புறம் எங்கள் அத்தை தான் சொன்னாங்க. அதனால் எங்கள் அண்ணி ஃபஸ்ட்டு எனக்கு சந்தனம் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டி வச்சாங்க. ஃபஸ்ட்டு சரி குட்டி பிள்ளைகளுக்கு வச்சது இருக்கமேன்ட்டு நான் வீடியோ வந்து மாற்றி போட்டு எடிட் பண்ணிட்டேன். அங்கிட்ட உட்காந்துருக்கிறது எங்கள் அத்தை மகன், இங்கிட்ட உட்காந்துருக்கிறது எங்கள் குட்டி இளவரசி. அதுக்கு சந்தனம் வைக்கும்போது இப்போ பாருங்கள், அந்த பாட்டியை பார்த்தா அது பயப்படும். என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்கள். வச்சுடும்போது வான்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் வரல. நடிப்பழகி. அவங்கள பார்த்தா மட்டும் பயப்படுது, ஏன்னு தெரில. எங்கள் ஊரில் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்தா மட்டும் பயப்படுது. மற்ற எல்லாத்தையும் பார்த்து மிரட்டுது. கண்டுக்காமல் போனால் ஊ ஊ ஊய் அப்படி சொல்லி கூப்பிட்டு அவங்கள தூக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புது. இப்போ பார்த்திங்களா அழுகுது அவங்கள பார்த்து. இன்னொரு பாட்டி வைப்பாங்க, அவங்கள பார்த்தாலும் அழுகலை, குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கு வேற குட்டி வளையல். அந்த எங்கள் அண்ணி தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க. அந்த வீடியோவை செகண்டாக போட்டு எடிட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டோட பெரியம்மாவோட பொண்ணு. ஓரத்தில் எங்கள் அப்பா நின்று ரசிக்கிறத பார்த்திங்களா. இது செய்கிறதுக்கு முன்னாடி அது செய்யணுமா இது செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் செய்யும்போது ஓரத்தில் நின்று நம்ம மகளுக்கு இதெல்லாம் நடக்குதுல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க பார்த்திங்களா. அதுதான் அப்பா. ஆனால் கோவப்படும் போது அப்படி கோவப்படுவாங்க. எனக்கு சங்கட்டமாக இருந்துச்சு. ஐயோ நம்மளோட பெரியவங்க கால்லலாம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. காலு காட்டவே விருப்பம் இல்லை, காலு காட்டு காலு காட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க வந்து என் மாமனாரோட அம்மா இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களோட கூட பிறந்தவங்க. என் ஹஸ்பண்டுக்கு பாட்டி. எனக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா கொள்ளு பாட்டி. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க இவங்கள கூப்பிடணுன்ட்டு. நாங்கள் என்ன நினச்சோம், சும்மா ஒரு 2, 3 பேரை மட்டும் கூப்பிட்டுட்டு விட்டுறலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இன்க்ரீஸ் ஆகி குட்டி வளைகாப்பு மாதிரியே மாறிடுச்சு. எனக்கு தெரியாது இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கே போகிறேன் நான், போகவே மாட்டேன். ஃபங்க்ஷனுன்னு கூப்பிட்டாலே போக மாட்டேன். நம்ம அந்த வயசில் அப்படி தானே இருப்போம். வேலைக்கு போயிடுவேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில் போயிடுவேன். ஃபங்க்ஷனுக்கெலாம் போகவே மாட்டேன் மோஸ்ட்லி. கல்யாணம் ஆன பிறகு இந்த என் சித்தி பொண்ணுக்கு வளைகாப்பு வச்சனால அப்போ போய் பார்த்தேன். ஓ இப்படிலாம் பண்ணணுமா வளைகாப்புக்குன்னு. இல்லைன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன். நீங்கள் போயிட்டு வாங்கம்மா நான் வரல அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ தான் போகணும், ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ சாங்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. சொல்லி நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க கேட்குறதும் நியாயமாக இருக்கும்ல. இதுதான் எங்கள் அத்தை. எதனாலும் மூஞ்சிக்கு நேராக டக்கு டக்கு டக்குன்னு பேசி விட்ருவாங்க. இப்போ கூட சின்ன பிள்ளையில வச்சு ஃபஸ்ட்டு வளையல் போடாமல் எதுக்கு அந்த பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னு எங்கள் கூட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பிறகு தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் குட்டி பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு வளையல் போட்டாங்க. ஃபஸ்ட்டு இல்லை செகண்டு தான் போட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியல. முன்னுக்கே சொல்லியிருந்துருக்கலாம். அவங்களும் சொல்லலை, நாங்களும் கேட்கல. நம்ம மேலே தானே தப்பு. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்னா என்னென்ன பண்ணணும்னு நம்ம கேட்டுக்கணும். நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் எங்கள் அம்மாச்சி. எங்கள் அம்மா கூட பிறந்திருப்பாங்கல்ல, அவங்களில் இவங்க வந்து 3வது தங்கச்சின்னு எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எங்கள் அம்மாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூட பிறந்தவங்கள அவங்க 3வது தங்கச்சி. இந்த என் தங்கச்சியோட மாமியா.
தாய் மாமாக்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த உட்காந்துருக்கு பாருங்கள் குட்டீஸு, ஆயின்னு ஒருத்தரை விடலை. சந்தனம் நிறைய பேர் வச்சாங்க. நிறைய பேரை வீடியோவில் ஆட் பண்ண முடியாதுன்ட்டு டெலீட் பண்ணிட்டேன். சந்தனம் வைக்கிறவங்க எல்லாத்தையும் வம்புத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் சித்தி, இந்த குட்டி இளவரசியோட அம்மாச்சி. இவங்க ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து என் சித்தி மக வந்து ஃபஸ்ட்டு கல்யாணனால அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வச்சனால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் கணக்கு பண்ணி வளையல்லாம் கரெக்டாக போட்டு விட்டாங்க. ஃபங்க்ஷனுன்னு இருந்தால் சில குறைகள் சில நிறைகள் இருக்கத்தான் செய்யும். அது இல்லாமல் நடத்தணும். அதுதான் குட்டி ஃபங்க்ஷனோ பெரிய ஃபங்க்ஷனோ, அதுதான் மேஜரான விஷயம். என் தங்கச்சிக்கு இந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்கணும். நான் அம்மா எல்லா வேலையும் பார்க்குறனால அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சில விஷயம் மறந்து போயிடுது. அவங்களே எல்லாமே பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம அம்மா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு லூஸில் விட்டுறோம். இது வந்து எங்கள் பாட்டி, அவங்க சந்தனம் வச்சு விட்டாங்க. எங்கள் அப்பாவோட அம்மா, எனக்கு அப்பாயி, எனக்கு குழந்த பிறந்துச்சுன்னா கொள்ளுப்பாட்டி. அந்த குட்டீஸுக்கும் கொள்ளுப்பாட்டி தான். அது குடுமியை பார்த்திங்களா, ரெட்டை சைடும். அவங்க அப்பா விட்டு நகரவே இல்லை மேடம். ஆனால் நான் தூக்குனா வரமாட்டாங்க. என்னை பார்த்தாலே ஆயின்னு மிரட்டுவாங்க, அடிக்க வருவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் என்கிட்ட தான் வருவாங்க, அவங்க அப்பா கிட்டே போக மாட்டாங்க. இப்போ மேடம் ரொம்ப மாறிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து வளையல் வந்து வாங்கணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க எங்கள் அம்மா. அதனால் எங்கள் அப்பா இந்த வீடியோவில் இல்லை. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் என் பிள்ளைக்கு பொட்டே வைக்கல, நீ என்னை வந்து வளையல் வாங்க அனுப்பிச்சி விட்ட அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து என்னோடய மம்மி, என் செல்ல பப்பி. நம்மளோட அம்மா தான். அவங்களால முடியுதோ முடியலையோ, ஆனால் என் பிள்ளைக்கு எல்லா சடங்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கடை வாங்கியாவது செய்வாங்க. அம்மானா சும்மா இல்லைடான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அம்மா அப்பா 2 பேரும் இல்லாட்டினாலே 2 கையில் ஏதோ ஒரு கை இல்லாத மாதிரி தான். நானும் அம்மாவும் 3:30க்கெலாம் எந்திரிச்சனால ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனே ரொம்ப ரொம்ப டயர்டாயிடுச்சு. இத்தனை பேர் வந்தாங்கல்ல, களி கிண்டுறது தான் ஃபங்க்ஷனே, களி ஊட்டி விட்றது. ஆனால் யாருமே ஊட்டி விடல. லாஸ்ட்டில் எங்கள் அத்தை தான் ஊட்டி விட்டாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆளினால் அழகுராணி வேணுன்றது. இது வந்து என் நாத்தனாவோட பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நலுங்கு வச்சாங்கல்ல, அவங்களோட பையன் எவ்வளோ அழகாக கீழே கிடந்த வெத்தலை எடுத்து கொடுக்குறியான்னு பாருங்கள். நல்லா பேசுவான், நல்லா வாயடிப்பியான். என் ஹஸ்பண்டு மாமா தானே, நல்லா வம்புழுப்பியான். களி ஊட்டி விடுறாங்க, மேடத்துக்கு வேணாமா. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தால் அப்படியே வாயில் வச்சு நல்லா டேஸ்ட்டு பார்த்து முழுங்கிட்டு அடுத்து வேணும் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பிடிக்கலனா பண்ண மாட்டாங்க. இவங்க தான் என் செல்ல தங்கச்சி. என்னோட உலகமே இவங்கதான். மேடம் நானும் நலுங்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சாங்க. மேடம் தான் வந்து எல்லாத்துக்கும் கேமரா மேன் இருப்பாங்க. எனக்கு வந்து கேமரா உமன் தான் இருக்காங்க. எனக்கு வந்து தம்பி இல்லை, அண்ணன் இல்லை அப்படின்லாம் ஃபீலிங்கே ஒரு நாள் ஒரு பொழுது வந்ததில்லை. அதுக்கு தான் இந்த மேடம் இருக்காங்களே. முன்னுக்கையெல்லாம் பார்க்கணும், ரொம்ப பொறுமையான ஆள், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நான் தான் எல்லா இடத்துலையும் வாயடிப்பேன். ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இவங்க தான் என்னை விட அதிகமாக பேசுகிறாங்க. ஒரு வார்த்தை பேசினாலும் நல்லா திருவார்த்தையே எல்லாத்தையும் கேட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இது பேர் என்ன, திருஷ்டி சுற்றுனாங்க. என் தங்கச்சி, அண்ணி, அப்புறம் எங்கள் அத்தை 3 பேரும் சேர்ந்து சுற்றுனாங்க. அதுக்கப்புறம் சுற்றினோன்னே எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான்.
சாப்பிட்டு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா பண்ண புளி சாதம் டாப் லான்ச்சாக இருந்துச்சு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.